VM கலீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் கே நவாஸ் கனி MP அவர்களுடைய ஒரு முக்கியமான அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதை படிக்கிறேன், கேட்பீராக. சென்னை, ஜூன் 2. வக்ஃப் சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை உமீத் போர்ட்டலில் பதிவு செய்ய ஜூன் 6 கடைசி நாள் என்றும், தமிழகத்தில் உள்ள முத்தவல்லிகள் வக்ஃப் நிர்வாகிகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் கே நவாஸ் கனி MP அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவரும் இராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினருமான கே நவாஸ் கனி 2 ஜூன் 2026 செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வக்ஃப் சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை உமீத் போர்ட்டல் பதிவு செய்வதற்காக ஏற்கனவே வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைந்த நிலையில், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் சார்பாக வக்ஃப் நிர்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதில் வக்ஃப் வாரியத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள GS/NS ரிஜிஸ்ட்ரேஷன் வக்ஃபுகளை 6/6/2026 வரை பதிவு செய்துள்ள கூடுதல் கால அவகாசம் பெறப்பட்டது. இந்நிலையில் வக்ஃப் வாரியத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து வக்ஃப்களையும் பதிவு செய்யும் பணி தொடர்ந்து அனைத்து சரக அலுவலகங்களிலும் நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு சில வக்ஃபுகள் இன்னும் பதிவு செய்யப்படாமல் இருப்பதாக தெரிய வருகிறது. வக்ஃபின் முத்தவல்லிகள் மற்றும் நிர்வாகிகள் மேற்படி பணிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி தங்களது வக்ஃபுகளை உமீத் போர்ட்டல் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை பாதுகாத்திடும் வண்ணம் அனைத்து சொத்துக்களையும் தவறாமல் முழுமையாக பதிவு செய்வதை உறுதி செய்ய வேண்டும். இவ்வாறு தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் கே நவாஸ் கனி அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.